ஹலோ எவ்ரிஒன். இப்போ நம்ம எம்எஸ் எக்ஸலில் லோன் அமார்டைசேஷன் ஷெட்யூல் எப்படி க்ரியேட் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மந்த் இருக்கிற செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேப்பில் ஃபில் சீரீஸில் போயிட்டு ஃபில் சீரீஸில் காலம்ஸ் சீரீஸ் இன்னன்ற கேட்டகரியில் காலம்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டெப் வேல்யூ 1 ஸ்டாப் வேல்யூ 240 கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுத்துட்டோம்னா அது ஃபில் ஆகிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், அங்கேருந்து கண்ட்ரோல் டவுன் ஆரோ கொடுத்து பார்த்தோம்னா 240 ஃபில் ஆகிருக்கு. இப்போது இந்த டேட் இருக்கிற செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோ ஃபில் பண்ணிக்கலாம். செலெக்ஷனில் இருக்கும்போதே ஹோம் டேப்பில் ஃபில் சீரீஸ் அதில் காலம் செலக்ட் பண்ணிவிட்டு டைப் வந்து டேட் யூனிட்டில் மந்த் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஓகே கொடுத்துடலாம். மந்த்தும் டேட் காலமும் ஃபில் ஆகிடுச்சு. இப்போது ஈக்குவல் டு பிஎம்டி ஃபங்க்ஷன், பேமெண்ட் இருக்கிற காலமில் ஈக்குவல் டு பிஎம்டி ஃபங்க்ஷன், அதில் ரேட்டுன்றது ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கிற செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு F4 கொடுத்து அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸாக லாக் பண்ணிவிட்டு டிவைடட் பை 12ன்னு கொடுத்துட்டு இப்போ கம்மா NPER, அது நம்பர் ஆஃப் பீரியட்ஸ், நம்பர் ஆஃப் மந்த்ஸ், அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு F4 கொடுத்து அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸாக லாக் பண்ணிக்கலாம். இப்போ கம்மா ப்ரெசன்ட் வேல்யூ, அதான் வந்து லோன் அமௌண்ட், அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு F4 கொடுத்து அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸாக லாக் பண்ணிவிட்டு இப்போது அந்த பிவி ப்ரெசன்ட் வேல்யூவில் நெகட்டிவ் கொடுத்துட்டு இப்போ என்டர் கொடுத்தோம்னா பேமெண்ட் அப்பியர் ஆகிடுச்சு. இப்போ ஈக்குவல் டு பிபிஎம்டி ஃபங்க்ஷன், அதில் ரேட்டு ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கொடுத்துடலாம். இப்போ F4 கொடுத்து அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸாக லாக் பண்ணிவிட்டு டிவைடட் பை 12 கமா PER, பீரியட்ஸ், நம்பர் ஆஃப் மந்த், PERனா மந்த்து செலக்ட் பண்ணிவிட்டு கமா நம்பர் ஆஃப் மந்த்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். F4 கொடுத்து அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸாக லாக் பண்ணிக்கலாம். கமா ப்ரெசன்ட் வேல்யூ வந்து லோன் அமௌண்ட், F4 கொடுத்து லாக் பண்ணிக்கலாம். இப்போது ப்ரெசன்ட் வேல்யூ, அதான் லோன் அமௌண்ட்டை வந்து நெகட்டிவாக கொடுத்துடலாம். அப்போ நெகட்டிவாக கொடுத்தா தான் அது ரிசல்ட் கரெக்டாக வரும், பாசிட்டிவில் வரும். இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈக்குவல் டு ஐபிஎம்டி ஃபங்க்ஷன், ரேட் இருக்கிற ஆர்குமெண்ட்டில் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கொடுத்துடலாம். F4 கொடுத்து லாக் பண்ணிவிட்டு டிவைடட் பை 12 கமா மந்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். கமா ப்ரெசன்ட் நம்பர் ஆஃப் பீரியட்ஸ், நம்பர் ஆஃப் மந்த்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். F4 கொடுத்து அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸை லாக் பண்ணிவிட்டு கமா ப்ரெசன்ட் வேல்யூ வந்து லோன் அமௌண்ட், அதை கொடுத்துட்டு F4 கொடுத்து அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸை லாக் பண்ணிக்கலாம். இப்போ நெகட்டிவ், ப்ரெசன்ட் வேல்யூவில் நெகட்டிவ் கொடுத்து இப்போ என்டர் கொடுத்தோம்னா அந்த ரிசல்ட் வந்துடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், பேலன்ஸ் வந்து ஈக்குவல் டு லோன் அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் இருக்கக்கூடிய செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்டர் கொடுத்துடலாம். இப்போ ரிசல்ட் வந்துடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபஸ்ட்டு பேமெண்ட்லேருந்து இன்ட்ரெஸ்ட் வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு அதை அடுத்த ரோவுக்கு ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ பேலன்ஸ் கால்குலேட் பண்ணலாம். ஈக்குவல் டு பேலன்ஸ் மைனஸ் பிரின்சிபல், இப்போ என்டர் கொடுத்துடலாம்.
இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பிரின்சிபல் வந்து அதிகமாக இருக்கும், இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோ ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் டவுன் ஏரோ கொடுத்து பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக எண்டு வரைக்கும் வந்துடும். இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா 0ல் இருக்கும் பேலன்ஸ். இப்போ கண்ட்ரோல் அப் ஏரோ கொடுத்தீங்கன்னா மேலே வந்துடும். இப்படி நம்ம லோன் அமார்டைசேஷன் ஷெட்யூல் கேல்குலேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்கலாம்.